தேவகுமாரன் யார்? மகனே உன்னதத்தின் தேவகுமாரன் யார்? உன்னதத்தின் தேவகுமாரன் யார்? மகளே உன்னதத்தின் தேவகுமாரன் யார்? உன்னதத்தின் தேவகுமாரன் இயேசு உலகின் பாவத்திற்காக மரித்தார். உன்னதத்தின் தேவகுமாரன் இயேசு உலகின் பாவத்திற்காக மரித்தார். உலகத்தில் தெய்வங்கள் பல உண்டு, உலகின் தெய்வங்களுக்கு மரணம் உண்டு. உலகத்தில் தெய்வங்கள் பல உண்டு, உலகின் தெய்வங்களுக்கு மரணம் உண்டு. உலகின் தெய்வங்கள் மண்ணாகிவிடும், உலகின் தெய்வங்கள் உயிரோடு வராது. உலகின் தெய்வங்கள் மண்ணாகிவிடும், உலகின் தெய்வங்கள் உயிரோடு வராது. உன்னதத்தின் தேவகுமாரன் யார்? மகனே உன்னதத்தின் தேவகுமாரன் யார்? உன்னதத்தின் தேவகுமாரன் இயேசு உலகின் பாவத்திற்காக மரித்தார். கால்நடையாக எதை தேடி போகின்றாய்? கால்கள் புண்ணை அந்த தெய்வம் ஆற்றுமோ? கால்நடையாக எதை தேடி போகின்றாய்? கால்கள் புண்ணை அந்த தெய்வம் ஆற்றுமோ? மன அமைதிக்காக மண்ணை நம்பாதே, மண்ணானது என்றும் தெய்வமாகாது. மன அமைதிக்காக மண்ணை நம்பாதே, மண்ணானது என்றும் தெய்வமாகாது. உன்னதத்தின் தேவகுமாரன் யார்? மகனே உன்னதத்தின் தேவகுமாரன் யார்? உன்னதத்தின் தேவகுமாரன் இயேசு உலகின் பாவத்திற்காக மரித்தார். உன்னதத்தின் தேவனிடம் வா மகனே மகளே, உன் பாவத்திற்காக இயேசு மரித்தார். உன்னதத்தின் தேவனிடம் வா மகனே மகளே, உன் பாவத்திற்காக இயேசு மரித்தார். மரித்து உயிர்த்தவர் இயேசு ஒருவர்தான், மரணத்தை வென்றவரும் இயேசு ஒருவர்தான். மரித்து உயிர்த்தவர் இயேசு ஒருவர்தான், மரணத்தை வென்றவரும் இயேசு ஒருவர்தான். உன்னதத்தின் தேவகுமாரன் யார்? மகனே உன்னதத்தின் தேவகுமாரன் யார்? உன்னதத்தின் தேவகுமாரன் இயேசு உலகின் பாவத்திற்காக மரித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நாளுக்காக தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஆண்டவருடைய செய்தி, இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவினால் சிருஷ்டிக்கப்பட்டது என்ற சத்தியத்தின் கீழே சில வசனங்களை தியானித்து நம் ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டு, ஆண்டவருடைய வல்லமையால் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஆசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 1:3. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஆமீன். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டாயிற்ற எதுவும் அவருடைய சித்தம் இல்லாமல், அவர் இல்லாமல் எதுவுமே உண்டாகவில்லை என்று வேதத்திலே தெளிவாய் சொல்லப்படுகிறது. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனாய் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டு வந்தார். ஆகவே இந்த பூமிக்கு அவர் இரட்சகராக, மீட்பராக, தேவனுடைய குமாரனாக வருவதற்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் இந்த பூமியை உருவாக்கும் பொழுது, அது சிருஷ்டிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒர்க் ஆஃப் கிரியேஷன், இந்த பூமியுடைய சிருஷ்டிப்புக்கு இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து அவரை வைத்து எல்லா கிரியைகளையும் கர்த்தராகிய ஆண்டவர் செய்கிறார். பிரியமானவர்களே, ஆக இயேசு கிறிஸ்து
இந்த பூமிக்கு மனுஷ சரீரம் எடுத்து வந்தது மாத்திரமல்ல, அல்லது இந்த ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றது மாத்திரமல்ல, அவர் ஆதியிலே அவர் கர்த்தரோடு கூட இருந்தால் இந்த சிருஷ்டிக்கின்ற பொறுப்புகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கர்த்தராகிய தேவன் அவரிடத்திலே ஒப்பு கொடுத்தபடினாலே இந்த பூமியில இருக்கிற சகலமும் பிதாவினால் உண்டானாலும் அது இயேசு கிறிஸ்துவின் வழியாக இந்த பூமியில் இருக்கிற சிருஷ்டிப்புகள் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து சிருஷ்டிப்பின் முதற் பலனாய் இருக்கிறார். ஆக இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா காரியங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை குறித்த அறிவு உண்டு, அதை குறித்த தெளிவு உண்டு, அதை குறித்த எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். ஆகையினால தான் இந்த பூமியிலே மனுஷன் வீழ்ச்சி அடைகின்ற பொழுதும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டியது அவசியம் என்பதையும் அவர் முன்கூட்டியே அறிந்திருந்தார். ஆக கிரியேஷன், இந்த பூமியில உருவாக்கப்பட்ட கிரியேஷன், ஆக ஏற்கனவே மனுஷனுக்காக பூமியில வாழக்கூடிய எல்லா மக்களுக்காகவும் கர்த்தராகிய ஆண்டவர் அநேக காரியங்களை முன்கூட்டியே அவர் உருவாக்கி வைத்து விட்டார். ஆக கர்த்தராகிய ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த காரியங்களை தான் இன்றைக்கும் சரி அல்லது நாளைக்கும் சரி, இந்த காலங்கள் இந்த உலகம் இருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவர் சிருஷ்டிக்கப்பட்ட ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட காரியங்களை மனுஷன் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்படுத்தி கர்த்தருடைய சித்தத்தை இந்த பூமியிலே சரீரத்தில் வாழுகிற இந்த காலங்களின் நாட்களிலே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆகவே நாம் கண்களால் பார்க்கிற அல்லது கண்களால் பார்க்க முடியாதிருக்கிற இந்த இன்விசிபிள் திங்ஸ், கண்களால் பார்க்க முடியாதிருக்கிற அது எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, இங்கே இந்த பூமியில வந்து மனுஷனுக்காகவே கர்த்தராகிய ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து மனுஷனுடைய ஆளுகைக்கு நேராக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகையினால தான் ஆதாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தால் இந்த பூமியில் இருக்கிற வானமண்டலங்கள் இருக்கிற பரப்பன ஊர்வன இன்னும் எல்லாம் இருக்கோ எல்லாவற்றையும் ஆண்டுகொள் என்று ஆண்டு கொள்ளுகிற ஒரு அத்தாரிட்டியை, ஆண்டு கொள்ளுகிற ஒரு பிரிவிலேஜை, ஒரு உரிமையை கர்த்தராகிய ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்து ஆதாமின் வழியாக இந்த பூமியிலே வாழுகிற எல்லா மக்களும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று அந்த சிருஷ்டிப்பு எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமிக்கு அவர் அப்படியே கொடுத்து விட்டார். ஆனாலும் கூட அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த சிருஷ்டிப்பு இன்றைக்கும் மனுஷனுடைய ஆளுகை கீழே இருந்தாலும் எல்லா முழு அதிகாரமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான் எல்லாவற்றையும் முழு அதிகாரத்தோடு அவர் ஆளுகை செய்கிறார். ஆனால் மனுஷன், பூமியில சிருஷ்டிக்கப்பட்ட மனிதர்கள் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட எல்லாவற்றையும் அவர் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் உரிமையும் கர்த்தராகிய ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய சிருஷ்டிப்பு எல்லாவற்றையும் மனுஷன் ஓரளவு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்ல ஒரு அளவுக்கு தான் லிமிட்டை தான் பயன்படுத்த முடியுமே ஒழிய அளவுக்கு அதிகமாய் தன்னுடைய உரிமையை இதில் பயன்படுத்துவதற்கு முடிவதில்லை. காரணம், எல்லா கட்டுப்பாடும் கர்த்தராகிய ஆண்டவரிடத்திலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக நமக்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிருஷ்டிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற அது எந்த காரியமாக இருந்தாலும் அதை நாம் கனப்படுத்த வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. ஏனென்றால் அவர்தான் சிருஷ்டிகர். அப்ப அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட உண்டாக்கப்பட்ட எல்லாவற்றையும் நாம் கனப்படுத்தி அதை ஏற்ற காரியங்களுக்காக, சரியான நோக்கங்களுக்காக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்றுதான் மனுஷனுக்கு கையளித்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே அவர் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லாவற்றையும் நம்முடைய நன்மைகளுக்காக பயன்படுத்தும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலே நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த கிறிஸ்து பிறப்பின் இந்த நாட்களிலும் கூட நாம் எத்தனையோ காரியங்களை குறித்து ஒருவேளை சோர்ந்து போய், ஒருவேளை பலவீனப்பட்டு, ஒருவேளை கவலையின் உச்சத்திலே, ஒருவேளை சோர்வின் உச்சத்திலே, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது,
கர்த்தர் தான் சிருஷ்டித்தார் என்றால் எனக்கு ஏன் இதெல்லாம் எனக்குள்ளே வந்திருக்கிறது என்று ஒருவேளை சோர்ந்து போய் ஒருவேளை பலவீனப்பட்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் சிருஷ்டித்தவர் மட்டுமல்ல, இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஆவிக்குள்ளும் உங்களுடைய ஆத்மாக்குள்ளும் சரீரத்திலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுகம் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை அவர் சிருஷ்டிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். பலனாகிய ஒரு நன்மையை சிருஷ்டிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். சோர்ந்து போன மனநிலையிலிருந்து வெளியே வரும்படியான ஒரு பாக்கியத்தை சிருஷ்டிக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆகையினால சிருஷ்டிப்பை மட்டும் பார்த்து கொண்டே அப்படியே வாழ்வதை விட அவருடைய சிருஷ்டிப்புக்குள்ள இப்பொழுதும் என்ன காரியங்களை இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே தன்னுடைய கரத்தினாலே தன்னுடைய வல்லமையினாலே அவர் எதெல்லாம் சிருஷ்டிக்கிறார் என்பதை கண்டறிந்து அதற்குள்ளே வரும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். அவர் அழைக்கிறார். சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் மன நிம்மதியோடும் இந்த பூமியிலே கர்த்தருடைய சிருஷ்டிப்பை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறபடினாலே இதற்கு உரிமையாளர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சை உள்ளவர்கள் கர்த்தரிடத்தில் வந்து கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே வருகின்ற பொழுது அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் வழிகளை திறந்து வைத்திருக்கிறார். ஆகையினால கர்த்தராகிய ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு நமக்கு மேலான பாக்கியத்தை கொண்டு வருகிறது. அதைவிட நம்முடைய சரீரத்திற்குள் ஆவிக்குள் ஆத்மாக்குள் வாழ்க்கைக்குள் ஒவ்வொரு நிமிஷந்தோறும் அவருடைய சிருஷ்டிப்பின் கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய சிருஷ்டிப்பின் வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறபடினாலே எல்லா பாண்டேஜ் எல்லா நுகத்திலிருந்தும் எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் எல்லா கட்டுகளிலிருந்தும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெளியே வரும்படியான பெரிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இந்த பூமிக்கு அவர் கொடுத்திருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம். ஆகையினால அவரை நோக்கி பார்ப்பதற்கு நாம் பலவீனப்பட்டு பின்னிட்டு போகாதபடி விசுவாசம் என்ற ஒரு பகுதியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே எனக்குள்ளே அந்த விசுவாசத்தை தாரும், எனக்குள்ளே அந்த விழுந்து போன அல்ல விலகி போன அந்த நன்மையை அந்த நம்பிக்கையை எனக்கு திரும்ப தாரும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அந்த நம்பிக்கை என்ற அந்த நங்கூரத்தை திரும்ப அவருடைய வல்லமையின் மூலமாக நம்முடைய ஆத்மாவுக்குள் ஆவிக்குள் அவர் கொடுக்கிறார். அந்த நம்பிக்கை திரும்ப கர்த்தரிடத்தில் நம்மை இழுத்து கொண்டு செல்லும். அப்படி அவரிடத்தில் செல்லும் பொழுது சிருஷ்டிக்கிற வல்லமை அந்த 6 நாட்கள் மாத்திரமல்ல, இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகளிலே சரீரத்திலே நிகழ்காலத்தில் எதிர்காலத்திற்கான காரியத்திலும் அவருடைய வல்லமை அபரீதமாய் கிரியை செய்யும்படியாக இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே அந்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, சகலமும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவர் வழியாகவே எல்லாவற்றையும் கர்த்தராகிய ஆண்டவர் செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கும்படியாக கேட்போம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 6வது வசனம். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆமென். ஆக 1 கொரிந்தியர் 8:6 படி பிதாவாகிய தேவன் நமக்கு உண்டு. அவர்தான் சீஃப். எல்லா காரியத்திலும் அவரே எல்லாவற்றையும் திட்டம் பண்ணி தீர்மானம் பண்ணி அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை தன்னுடைய குமாரன் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த பூமியிலும் சரி வானத்திலும் சரி அது பாதாளமாக இருந்தாலும் சரி எந்த இடத்திலும் அவர் தன்னுடைய திட்டத்தை தன்னுடைய தீர்மானத்தை அவர் நிறைவேற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆக சகலமும் சிருஷ்டித்த கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மறுபடியும் இந்த வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் இந்த பூமியிலே சிருஷ்டித்தார். ஆகையினால்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர் பிரசங்கிக்கின்ற பொழுதும் மக்களுக்காக நோய்களை சுகமாக்குகின்ற பொழுதும் இது அநேக நேரத்தில் போதனைகளை பரலோக ராஜ்யத்தை குறித்த போதனைகளை கொடுக்கின்ற பொழுதும் நான் சுயமாய் பேசாமல் என்னை அனுப்பின பிதாவானவர் எனக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறாரோ எதை கற்பிக்கிறாரோ அதே நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று அநேக இடங்களிலே அவர் சொல்லுகிறார்.
ஆகையினால இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை நாம் சுய சித்தத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்படியானால் என்ன, எந்த ஒரு காரியத்திற்கும் கர்த்தருடைய அனுமதியை தேடாதபடி, அல்லது நான் செய்கிற இந்த செயல், நான் செய்கிற இந்த காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமானது தானா, வேதத்தின் அடிப்படையில் என்னுடைய செயல்கள் இருக்கிறதா, என்னுடைய சிந்தனைகள் இருக்கிறதா, என்னுடைய கிரியைகள் இருக்கிறதா என்பதை அநேக நேரத்திலே நம்மை நாமே சோதித்து அறியாமல் நாம் நம்முடைய மனதிற்கு ஏற்றபடி, நம்முடைய சிந்தனைகளுக்கு ஏற்றபடி, நம்முடைய காலங்களுக்கு ஏற்றபடி, நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி நாமே நம்முடைய காரியங்களை தீர்மானம் பண்ணி போகிற ஒரு அனுபவம் தான் இங்கே சுய சித்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. செல்ஃப் வில், சுய சித்தம். ஆக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பொழுது, ஊழியத்தை செய்கின்ற பொழுது எந்த இடத்திலுமே தன்னுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றவில்லை. ஒரே ஒரு காரணம், பிதாவாகிய தேவன் சிருஷ்டிகர்த்தர், அவரிடத்திலிருந்து மட்டும்தான் கேட்டு வாங்கி அல்லது அவர் சொல்லுகிறதை மாத்திரம் இந்த பூமியிலே செய்கின்ற பொழுது இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மிகவும் சிறப்பானவர்களாக அது நம்மை மாற்றுகிறது. காரணம், கர்த்தருடைய சித்தம் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஆக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பூமியில எல்லாவற்றையும் சிருஷ்டிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாக இருந்தது. ஆக தன்னுடைய குமாரனை பிரித்து அவர் விடவில்லை. அவரிடத்திலே அநேக பொறுப்புகளை கொடுத்து அதற்கு பிறகு அவர் மூலமாக இந்த பூமியில் எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும்படியாக கர்த்தராகிய ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆக பூமியில வாழ்கின்ற பொழுதும் யோவான் 14:14 படியும் கூட என் நாமத்தினால் எவைகளை கேட்பீர்களோ என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 13 சொல்லுகிறார், என் நாமத்தில் எவைகளை கேட்பீர்களோ அது பிதாவாகிய கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லுகிறார். ஆகவே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்திலுமே யாரும் தனித்து செயல்படவில்லை. ஒருவருடைய தேவ திட்டத்தை இங்கே குமாரன் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அது அப்படியே நிறைவேற்றப்படுகிறது. இந்த பூமியில வாழ்கின்ற பொழுதும் கூட நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கிரியைகள், நம்முடைய காரியங்கள் கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டுமானால், கர்த்தருடைய ஆவியானவரோடு இசைந்திருக்குமானால் அது மிகவும் பெரிய ஆசீர்வாதத்தை இந்த பூமியில வாழும் பொழுதே நாம் பெற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை கர்த்தராகிய ஆண்டவர் செய்கிறார். அப்படியானால் இதனுடைய அர்த்தம் என்ன? நாம் எந்த செயலை செய்தாலும் நாம் கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம் இருக்கிறோமா, செய்கிறோமா என்பதை கொஞ்சம் நாம் சரிபார்த்து அதற்கு பிறகு செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரே செயல்படுகிற ஒரு அனுபவத்திற்கு நேராக உள்ளே வருகிறோம். அவருடைய ஆவியானவரை இறங்கி நம்முடைய காரியங்களை அவரே செயல்படுத்துகிற ஒரு பாக்கியமான இடத்திற்குள் நாம் உள்ளே வருகிறோம். அவருடைய சித்தம் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில நடக்கும்படியான ஒரு பாக்கியத்திற்குள்ளாக வருகிறோம். இந்த அனுபவத்திற்குள் வருகின்ற பொழுது என்ன நடக்கிறது? இனம் புரியாத ஒரு விசேஷித்த ஒரு தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது, நம்முடைய மனதை நிரப்புகிறது. நாம் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமாக நம்முடைய கிரியைகளிலே, காரியங்களிலே ஓப்பனிங் டோர் அங்கே உண்டாகிறது. ஒரு செழிப்பை காண முடிகிறது. இதைதான் இஸ்ராயல் ஜனங்களுக்கு கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு பண்ணினார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். காரணம், அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மக்களை ஆசீர்வதிக்கின்ற பொழுது ஏதோ ஒரு லோ கேட்டகரியில பிளஸ் பண்ணு என்று ஆண்டவர் அநேக நேரத்தில் விரும்புகிறதில்லை. அவருடைய ஸ்டேட்டஸ் எந்த லெவல்ல இருக்கிறதோ அந்த அளவிற்கு இந்த பூமியில வாழுகிற தன்னுடைய மக்களை ஆசீர்வதிக்க கர்த்தராகிய ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து என்ற அவருடைய நாமத்தின் மூலமாக, அவருடைய வல்லமையின் மூலமாக, அவருடைய வார்த்தையின் மூலமாக, பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நாம் எல்லாவற்றையும் கனப்படுத்தி மதிப்பு கொடுத்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவருடைய சித்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது நாம் இந்த பூமியிலே ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக, கிறிஸ்து இயேசு இந்த பூமியிலே வந்து பிறந்து நமக்கு எதற்காக வந்தாரோ அந்த திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாம் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு இடத்திற்குள்ளாக நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்து செல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆக எது செய்தாலும் கிறிஸ்து இயேசுவின் வழியாய்
பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு ஒத்தாசையோடு கர்த்தராகிய ஆண்டவருடைய ஒத்தாசை நான் எனக்குள் இருக்கிறதா, என் வாழ்க்கையில் இருக்கிறதா, என்னுடைய படிப்பில் இருக்கிறதா, என்னுடைய திருமண காரியத்தில் இருக்கிறதா, என்னுடைய வேலை காரியத்தில் இருக்கிறதா, என்னுடைய ஊழியத்தில் இருக்கிறதா என்பதை ஒரு நிமிஷம் அதை செக் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு அதை காண்பிக்கிறார். அப்படி அவரோடு இணைந்து செய்யும்படியாக கிறிஸ்து இயேசுவை இந்த பூமிக்குரிய எல்லா கிரியைகளோடும் அவர் இணைத்து கொண்டார். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் மூலமாக அவருடைய சித்தமானது இந்த பூமியில நிறைவேறுகிறது. வாசிக்கலாம் யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆமென். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை உடையவராய் இந்த பூமியிலே இறங்கி வருவதற்கு முன்பதாக அவர் ஆதியிலே கர்த்தராகிய ஆண்டவரோடு கூட இருக்கிறார். அவர் வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தை கர்த்தரோடு கூட இசைந்து இருந்தது. அப்படியானால் சிருஷ்டிக்கின்ற பொழுது வாயின் வார்த்தையின் மூலமாக உண்டாக கடவுது என்று, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். ஒவ்வொரு காரியத்திலும் அவர் வார்த்தையை பயன்படுத்துகிறார். அந்த வார்த்தையை சொன்னது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவரை தான் கர்த்தராகிய ஆண்டவர் சிருஷ்டிப்புக்கு அவர் பயன்படுத்துகிறார். இவருடைய வாயின் வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு காரியங்களும் இந்த பூமியிலே உருவாக்கப்பட்டது. ஆனால் கடைசியாக மனுஷனுக்கு ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்துவே மாம்ச சரீரத்தை எடுத்து அவரே இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். ஆகையினால் தான் இயேசு கிறிஸ்து வார்த்தையினால் சிருஷ்டித்த அந்த வல்லமை அவருக்குள் இருக்கிறபடினாலே இந்த பூமியில வந்து அவர் வாழ்ந்த பொழுதும் கூட காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார். அசுத்த ஆவிகளை அதட்டினார். நோயாளிகளை சுகமாக்கும்படியாக தன் வாயின் வார்த்தைகளை அனுப்பினார். அவருடைய வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகளும் புறப்பட்டு வெளியே வந்ததோ எல்லா வார்த்தைகளும் மனுஷனுக்குள் விடுதலை கொண்டு வந்தது, ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது, செழிப்பை கொண்டு வந்தது, நன்மை கொண்டு வந்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் கூட அவருக்குள் ஒரு சிருஷ்டிப்பிக்கிற ஒரு வல்லமை இன்னும் இருக்கிறது. அவர் பூமியிலே மனுஷகுமாரனாய் அவர் பிறந்திருந்தாலும் அவர் வாயின் வார்த்தைகளை கேட்கும்படியாக அநேக மக்கள் ஓடி வந்தார்கள், திரளாய் ஓடி வந்தார்கள். காரணம், இவருடைய வாயின் வார்த்தையிலே சிருஷ்டிப்பின் வல்லமை நிரம்பி இருந்தது, சிருஷ்டிக்கிற அக்னி நிரம்பி இருந்தது, சிருஷ்டிக்கிற கிருபை நிரம்பி இருந்தது. ஆகையினாலே இந்த வார்த்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஓடி வந்தார்கள். ஓடி வந்த ஒருவரையும் அவர் ஏமாற்றவில்லை. யார் யார் என்னென்ன காரியத்தோடு வந்தார்களோ அதெல்லாம் தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே உண்டாக கடவுது, ஆக கடவுது என்று எல்லாவற்றையும் அவர் செய்து மனுகுலத்தை தொடர்ந்து அவர் நீதியின் பாதையிலே, ஆசீர்வாதத்தின் பாதையிலே, விடுதலையின் பாதையிலே, தேவ சித்தத்தின் பாதையிலே தொடர்ந்து அவர் கொண்டு வருகிறார். இந்த வார்த்தை கேட்கிற இந்த வேளையிலும் ஆவியானுடைய பிரசன்னம், கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறபடினாலே நீங்களும் கூட இயேசுவே என்று, இயேசு கிறிஸ்துவே என்று, பிதாவே என்று, தூய ஆவியானவரே என்று அவரை பிடிக்கும் பொழுது அவருடைய வல்லமை உங்களுக்கு கிரியை செய்ய போகிறது. இப்போது உங்களுடைய நுகங்களுக்கு கட்டுகள் எல்லாம் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே கட்டுகள் உடைகிறது. உடைய மனதில் இருக்கிற சிந்தையில் இருக்கிற கட்டுகள் உடைகிறது. இது பூமியில வாழ்கின்ற பொழுது மனுஷனுடைய மனசுல சிந்தையில் இருக்கிற அந்த நுகங்கள் இருளெல்லாம் இப்பொழுது உடைகிறது. உங்க சிந்தை விட்டு விலகுகிறபடினாலே ஒரு வெளிச்சம் உங்களுடைய சிந்தையில உண்டாகிறது. போராட்டமான மனநிலை மாறுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் கிரியை நடப்பிக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்ட உம்முடைய மக்களுக்காக வருக. வார்த்தையாய் இந்த பூமிக்கு இறங்கி வந்தேன். கர்த்தாவே, உம்முடைய மக்களுமே நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மேல ஆவியில ஆத்துமாலும் சரீரத்திலும் மனதிலும் சிந்தையிலும் வாழ்க்கையிலும் சூழ்நிலைகளிலும் கையின் பிரயாசத்திலும் எந்தெந்த இடங்களிலெல்லாம் நுகங்களும் கட்டுகளோட தவித்து ஆண்டவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ இந்த நுகங்களும் கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவைகளை இப்பொழுது நான் பிரேக் பண்ணி போடுகிறேன், உடைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. உடைய பிள்ளைகள் இப்பொழுதே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக. நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த கிறிஸ்து பிறப்பின் ஆண்டவரே இந்த நாட்களிலும் கர்த்தாவே உம்முடைய பிறப்பை குறித்து, உம்முடைய சிருஷ்டிப்பை குறித்து அதிகமாய் தியானம் செய்து ஆசீர்வாதத்தின் நன்மை, விடுதலை,
தொடர்ந்து பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அனுகூலம் பண்ணும்படியாக வேண்டுகிறேன். நன்மையை செய்யுங்கப்பா. தொடர்ந்து ஆசீர்வதி. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், நன்மையை சூழ்ந்து கொள்ளட்டும். சிருஷ்டிக்கிற வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அபரீதமாய் கிரியை செய்யட்டும் அப்பா. இது அந்தபடியே செய்ய இறங்குகிறதற்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் மனதார வேண்டி ஜெபிக்கிறேன், எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.